வணக்கம். நான் உங்கள் அடகிருஷ்ணன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க, கல்யாணம் ஆயிருந்தாலும் வேற ஆள் கூட தொடர்பு வச்சிங்கன்னா, இன்னொரு ஆள் இப்போ ஹஸ்பண்ட் வேற யாராவது தொடர்பு இருந்தாங்கன்னா, இல்லை ஒய்ஃப் யாராவது தொடர்பு இருந்தாங்கன்னா, ஆப்போசிட் இப்போ ஹஸ்பண்ட் தொடர்பு இருந்தாங்கன்னா ஒய்ஃபு தொடர்பு இருந்தாங்கன்னா ஹஸ்பண்டு, திருமணத்துக்கு மீறிய உறவு இருந்தாங்கன்னா இன்னொருத்தவங்க டைவர்ஸ் வாங்கிக்கலாம். கிரிமினல் குற்றம் இல்லை, அவங்கள மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது, எக்காரத்தை கிரிமினல் வழக்கு பதிய முடியாது. அவங்க தப்பே செஞ்சாலும் அது கிரிமினல் வழக்கா பதிய முடியாது. அதை விட்டுட்டு இப்போ டெல்லி ஹைகோர்ட்டு இது வரப்பேற்கத்தக்கது. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு திருமணத்துக்கு மீறிய உறவுல இன்னொருத்தவங்க வெளியே ஆக்சுவலி ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃப் இல்லை, அந்த திருமணத்துக்கு மீறிய உறவுல இருந்தவங்க மேல கிளைம், உன்னால குடும்பம் போச்சு, என் ஹஸ்பண்ட் வாங்கிட்ட வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த குடும்பத்துக்கான டேமேஜஸ், அதாவது கிளைம் இருக்குல்ல, மெயின்டெனன்ஸ், அந்த மாதிரி டேமேஜை ஒரு காசை, ஆக்சுவலி குடும்பமே கெட்டு போச்சு ஒன்னால அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாரு கிளைம் பண்ண முடியும்னா திருமணத்துக்கு மீறிய உறவுகள் அவங்களால ஹஸ்பண்டோ மனைவியோ பாதிக்கப்பட்டிருந்தா கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெல்லி கூட முன் வந்து சொல்லியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க கேஸு. ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பம் அந்த திருமணத்துக்கு மீறிய உறவுனால கெட்டு போச்சு, அப்போ என் புருஷனையோ பொண்டாட்டியோ நீ பால் பண்ணிட்ட, இது காரணம் நீ தான், என் குடும்பத்துக்கான மொத்த சேதாரங்களுக்கும் நீ தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் வரவேற்கத்தக்கது. என்னதான் திருமணத்துக்கு மீறிய உறவில் கிரிமினல் வழக்கு பதிய முடியாதுன்னு சொல்லியிருந்தா இந்த மாதிரி பண்ணா மட்டுமே இந்த திருமணத்துக்கு மீறிய உறவுகள் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் கிரிமினல் வழக்கு பதிய முடியாது அப்படின்னு இருக்காங்க. இதனால ஜாஸ்தியாகுமே தவிர, ஏன்னா வெளிப்படையா வந்துட்டாங்க, நான் வச்சுக்கிறேன் உனக்கு என்ன எப்படி கேட்குற காலத்துல இப்ப அவங்க யாரு இன்னொருத்தவங்க தேர்ட் பார்ட்டி திருமணத்துக்கு உரிய மீறிய உறவுன்னா என் குடும்பத்தை பிரிச்சவங்க யாருன்னா அவங்க பிரிச்சாங்கல்ல அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்குற மாதிரி இந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு திருமணத்துக்கு மீறிய உறவு இருந்தா அந்த தேர்ட் பார்ட்டி இருக்காங்கல்ல அவங்களுக்கால என் குடும்பம் கேட்டு போச்சு, அதனால இந்த காசை இழப்பிடத்தான்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அது ஒரு அந்த போட்டோ போட பாருங்க. நம்ம சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.